நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி தான். ஸோ ஆண்ட்ராய்டில் ஒரு 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் உங்களை வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டாலுமே பரவாயில்ல. ஸோ உங்களால் உங்கள் ஃப்ரெண்டோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டேட்டஸை பார்த்துக்க முடியும். அதை தொடர்ந்து உங்கள் மொபைலில் ஆட்ஸை கம்மி பண்ணி உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடையும் அதிகமாக்க முடியும். நம்ம நார்மலாக நெட் ஆஃப் பண்ணாலுமே இல்லை நம்மள்ட்ட நெட்டு காலியாக இருந்தாலுமே நம்ம நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா கூகுள் குரோமில் போயிட்டு அந்த டைனோசர் கேம் நிறைய பேர் விளையாடுவோம். ஸோ அதே மாதிரியே இன்னொரு கேம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுவும் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை நம்ம மொபைல்ல இருந்து இன்னொருத்தர் மொபைலுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஷேர் மீ, ஷேர் இட், ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். பட் எந்த ஒரு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணாம டிஃபால்ட்டா நம்ம மொபைல்லே ஆப்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் நம்ம இதுல பார்க்க போறோம். ஆமாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கே தெரியாத ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வெயிட், ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து மறந்துட்டோம். எஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்கானிக்கல். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற முதல் ஆண்ட்ராய்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்மள நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கும் போது எந்திரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எங்கடா இந்த பவர் பட்டன் அப்படின்னு சொல்லி தேடி ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். ஸோ என்ன உட்பட நான் சொல்கிறேன், எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு பதிலாக எந்திரிச்ச உடனே ஃபோன் இப்படி எடுத்தாலே ஸ்க்ரீன் ஆன் ஆச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்பை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் மொபைலில் கண்டிப்பாக எல்லாத்து மொபைலையும் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங் எல்லாத்து மொபைலும் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். சில மொபைல்கள் தான் இருக்கும். ஸோ உங்கள் மொபைலில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் ரைஸ் டு வேக் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு மேலே இருக்க ரைஸ் டு வேக்கை நீங்கள் எனேபிள் பண்ணாலே போதும். வேறு எந்த ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ண தேவையில்ல. ஸோ நார்மலாக நீங்கள் ஃபோனை இப்படி வச்சாலே போதும். ஸோ ஃபோன் ஆஃபில் இருக்கு, இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நார்மலாக இப்படி எந்திரிச்சிட்டாலே மொபைல் ஆன் ஆகிடும். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த ஆப்ஷன் நிறைய பேர் மொபைல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் மொபைலில் இருக்கா இல்லையா அண்ட் தென் இந்த டிப் உங்களுக்கு யூஸ் ஆகுமா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னா, நம்மள நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்ஸ் எப்படி ப்ரோ ஸ்டாப் பண்ணுறது, அட்லீஸ்ட் ஓரளவுக்காக ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஸோ டிஃபால்ட்டாக எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாமே முடியும் அப்படிங்கிறத நான் சொல்ல வருவேன். ஸோ உங்கள் மொபைலில் கண்டிப்பாக செட்டிங்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்குள்ளே போயிட்டு பிரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பிரைவேட் டிஎன்எஸ் உங்களுக்கு க்ளோஸ் இல்லைன்னா ஆட்டோவில் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணணும்னா அதெல்லாமே டிசேபிள் பண்ணிட்டு பிரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு கீழே பிரைவேட் அந்த பிரைவேட்டோட ஹோஸ்ட் நேம் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா dns.adgod.com இப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தாலே போதும். ஸோ இது மூலியமா என்ன நடக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ்ல இருந்து நிறைய ஆப்ஸ் வந்து ஆட்ஸ் வந்து நம்மளால தவிர்த்துக்க முடியும். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்டர்நெட்டும் சேவ் ஆகும். இன்னும் கொஞ்சம் உங்கள் மொபைலில் இன்டர்நெட் ஸ்பீடும் அதிகமாகும். என்னையா ஆடு கம்மி பண்ணுறது மூலமா எப்படி இன்டர்நெட் ஸ்பீட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நம்மள நிறைய மொபைல் டேட்டா வச்சு நம்ம வந்து ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் நிறைய ஆட்ஸ் ஷோ ஆகிறது மூலமா நம்மளோட டேட்டா வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆட்ஸ் கொஞ்சம் ஸ்டாப் போட்டோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா சேவ் ஆகும். ஸோ இது மூலியமா இன்டர்நெட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணாதாங்க மறக்காம யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது மூணாவது டிப் என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து இன்னொரு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு ஆப்ஸை ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஷேர் மீ, ஷேர் இட், ஃபைல்ஸ் கோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது சகஜம் தான். பட் நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஹிடன் ஃபீச்சர் என்னன்னா, நீங்கள் எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாமல் உங்களால் ஆப்பை ஷேர் பண்ணிக்க முடியும் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து இன்னொரு ஆண்ட்ராய்டு மொபைலில். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே உங்கள் லோகோ கிளிக் பண்ணிட்டு கீழே மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்க ஷேர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சென்ட் அண்ட் ரிசீவ். ஸோ நீங்கள் சென்ட் கொடுங்க, ரிசீவ் பண்ணுறவங்க ரிசீவ் கொடுத்தாலே போதும். ஸோ பக்கத்தில் என்னென்ன மொபைல்ஸ்லாம் இருக்கும் ஸோ இதை அதுவே எடுத்துக்கும். ஸோ நார்மலாக எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் உங்களால் ஆப்ஸை ஈஸியாகவே ஷேர் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏர்டெல், அமேசான் இதெல்லாமே சென்ட் கொடுத்துட்டு மேலே அந்த சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டாலே செலக்ட் ரிசீவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இன்னொரு மொபைல் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த மொபைலில் நான் ரிசீவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா அதோட பேர் இங்கே காமிக்கும். ஸோ ஈஸியாக எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாமல் உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜும் வந்துட்டு ஃபுல் ஆக்காமல் இந்த மாதிரி ஈஸியாகவே வந்துட்டு உங்கள் ஆப்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இது நம்மள நிறைய பேருக்கு தெரியல. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த டிப் உங்களை நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லைங்கிறது கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது நாலாவது ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே வந்துட்டு அவங்களோட ஆன்லைன் ஸ்டேட்டஸ் ஆஃப்லைன் ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ண முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், wacheck.online அப்படிங்கிறத வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவங்க நம்பர் கேட்பாங்க. ஸோ உங்கள் நம்பருக்கு கொடுக்கக்கூடாது, உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பிளாக் பண்ணியிருப்பாங்களா, ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட நம்பர் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பரோட ஆன்லைன் ஸ்டேட்டஸ்
உங்களால் செக் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆன்லைனில் இருந்தாங்களா ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும், இல்லை அப்படின்னா எப்போ ஆஃப்லைன் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு கரெக்டாக அந்த டேட்டு காமிக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் உங்களை பிளாக் பண்ணாலுமே இல்லை என்ன பண்ணாலுமே சரி அவங்களோட ஆன்லைன் ஸ்டேட்டஸ் உங்களால் ஈஸியாகவே பார்த்துக்க முடியும் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறது மூலிமா. ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது 5வது டிப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டிப் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ நம்ம வீட்டில் ஷட் டவுனோ இல்லை கரண்ட் கட் ஆனாலுமே இல்லை நம்ம மொபைலில் டேட்டா இல்லைனாலுமே கண்டிப்பாக நமக்கு எங்கே போகும் அப்படின்னா கூகுள் குரோமுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர் கேம்ஸ் நம்மள நிறைய பேர் கண்டிப்பாக விளையாண்டிருப்போம். ஸோ நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் இன்னொரு வேற லெவல் ஒரு கேம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். சிம்பிள், உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் கீழே ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஸோ இல்லை கேம்ஸோ எதுக்குள்ளேயாவது போனீங்க அப்படின்னா நெட் ஆஃப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஸோ ஹாட் ஹேர் பலூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். டைனோசர் கேமை எப்படி நம்ம டேப் பண்ணி விளையாடுவோமே ஸோ அதே மாதிரி இந்த பேராஷூட்டை ட்ராக் பண்ணி பபிள்ஸை பிடிக்கிறது மூலிமா நம்மளால கேம்ஸ் வந்துட்டு விளையாட முடியும். ஸோ இதுக்கு நெட் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. உங்கள் மொபைலில் பேட்டரி இருந்தாலே போதும். ஸோ வேற லெவலில் இந்த கேம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த கேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்க, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை அமேசான்லையோ ஃப்ளிப்கார்ட்லையோ இல்லை குரோம்லையோ சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கீபோர்டு வேணும், ஒரு ஹெட்செட் வேணும், இந்த ஹெட்செட்டோட ப்ராடக்ட் மாடல் நம்பர் எடுத்து நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நிறைய பேர் சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணிட்டு அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணோம்னா இப்போ தான் சர்ச் பண்ணி முடிச்சிருப்போம். பட் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்கில் ஆட் வரும். ப்ரோ இது எப்படி ப்ரோ ஸ்டாப் பண்ணுறது, நாங்கள் சர்ச் பண்ணுறதுலாம் அங்கெல்லாம் வருது ப்ரோ, இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியும். பட் ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. அதுவும் நான் என்ன வந்துட்டு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ளிப்கார்ட்டில் நிறையா ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆட்ஸாக வருது. நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஆப்போட இன்ஃபோ போனேன் அப்படின்னா வந்துட்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோரேஜுக்குள்ளே போனேன் அப்படின்னா கிளியர் டேட்டா கிளியர் கேட்சி அப்படிங்கிற நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணி எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ வந்துட்டு விளம்பரம் வராது. ஸோ இது ஃப்ளிப்கார்ட்டுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் அமேசானும் இந்த மாதிரி பண்ணலாம், குரோமும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இது மூலியமாக நடக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே கிளியர் டேட்டா கிளியர் கேட்சி கொடுக்கும்போது ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசானோ இல்லை குரோமில் என்னென்னலாம் லாகின் பண்ணி வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எரேஸ் ஆகிடும் தான் நான் சொல்லுவேன். ஸோ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆப்பை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி இருக்குமோ எப்படி இருந்துச்சோ ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கிளியர் டேட்டா கிளியர் கேட்சி கொடுக்கும்போது ஃப்ளிப்கார்ட்டில் எந்த மெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்களோ ஸோ அதோட பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது எனக்கே பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அப்படி ஞாபகம் இல்லை அப்படின்னா ஒரு டைமுக்கு 100 டைம் யோசிச்சுட்டு பாஸ்வேர்ட் கரெக்டாக ஒரு டைம் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளியர் டேட்டா கிளியர் கேட்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டேட்டாவும் சேவ் ஆகும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குரோம், அமேசான், ஃப்ளிப்கார்ட் எங்கே நீங்கள் சர்ச் பண்ணாலுமே இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு விதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்லையும் உங்களுக்கு இந்த மாதிரி விளம்பரம் உங்களுக்கு வராது. ஸோ இந்த டிப் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் ஏர் பலூன் தான். ஸோ நார்மலாக டைனோசர் கேமே வேற லெவலில் இருக்கும். பட் இப்போ இந்த கேம் இருக்கனால இன்னும் எனக்கு வேற லெவலில் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து ப்ளஸ் லாஸ்ட்டாக நம்ம பார்த்த ட்ரிக் அந்த ஒரு ட்ரிக்கும் வேறு லெவலான ட்ரிக் தான். ஸோ உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அ லாட். ஸோ இதே போல் ஒரு அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. எஸ் ஒன்று சொல்ல மாட்டேன், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணணும், பார்க்கறதுக்கு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.